தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஒரே நாளில் இரண்டாவது முறையாக உயர்ந்த தங்கத்தின் விலை. காலையில் சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலை 200 ரூபாய் உயர்ந்து 91,400 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை ஒரே நாளில் 2 முறை உயர்ந்து இதுவரை இல்லாத வகையில் புதிய உச்சத்தை தொட்டது. ஒரே நாளில் 7 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 177 ரூபாய்க்கு விற்பனை. மதுரையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைக்கும் தோனி. மதுரை விமான நிலையத்தில் தோனி என உற்சாக வரவேற்பு தந்த ரசிகர்கள். தென்மண்டலங்களில் இன்று முதல் டேங்கர் லாரிகள் ஸ்ட்ரைக். 1250 லாரிகளுக்கு எல்பிஜி கேஸ் லோடு ஏற்ற அனுமதி வழங்க கோரி வேலை நிறுத்த போராட்டம். மதுரையில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் தப்பி ஓடும்போது கால்வாயில் விழுந்து உயிரிழப்பு. காவல்துறையினர் அடித்து கொன்றுவிட்டதாக உறவினர்கள் சாலை மறியல். கோவை உப்பிலிப்பாளையத்திலிருந்து கோல்பன்ஸ் வரை 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய பாலம் திறப்பு. பாலத்தில் நடந்து சென்றதுடன் காரில் பயணித்து மகிழ்ந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இங்கிலாந்தைச் சேர்ந்த 9 பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் திறக்கப்படும். இங்கிலாந்து பிரதமர் கெய்ட் ஸ்டார்மர் உடனான சந்திப்புக்கு பிறகு பிரதமர் மோடி அறிவிப்பு. இருமல் மருந்து விவகாரத்தில் 2 அதிகாரிகள் பணியிடை நீக்கம். ஸ்ரீசன் நிறுவனத்தை நிரந்தரமாக மூடுவது குறித்து 3 நாட்களில் முடிவு என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விசாரணை நடத்தி இந்த நச்சுத்தன்மை உள்ள இந்த பொருள் இது கலப்புக்கு காரணத்தை கேட்பாங்க. அவர்களுடைய அந்த பதிலுக்கு பிறகு நிரந்தரமாக அந்த கம்பெனி மூடுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சரியாக கண்காணிக்காத 2 சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு தடுப்பு சுவர் இல்லாமல் கழிவறை அமைத்ததால் சர்ச்சையான விவகாரம். ஆடுதுறை பேரூராட்சி செயல் அலுவலர் கமலக்கண்ணன், இளநிலை பொறியாளர் ரமேஷ் சஸ்பெண்ட். இமயமலையில் உள்ள பாபாஜி குகைக்கு நண்பர்களுடன் சென்று நடிகர் ரஜினிகாந்த். பாபாஜி குகையில் நீண்ட நேரம் தியானம் மேற்கொண்டார். காவல்துறையின் அனுமதி கிடைத்தவுடன் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரில் சந்திப்பார். நீலாங்கரையில் விஜய் உடனான ஆலோசனைக்கு பிறகு தாவேக பொருளாளர் வெங்கட்ராமன் தகவல். எப்போ சார் அவர் நேரில் சந்திக்கிறதுக்கு ஏதாவது போலீஸ் பர்மிஷன் கொடுத்தவுடனே வழக்கமாக சந்திக்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆஜர். ராமநாதபுரம் தொகுதியில் நவாஸ்கனி வெற்றியை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் சாட்சியமளிக்க ஆஜராகினார். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. கொடைக்கானலில் மிதமான மழை பெய்ததால் இதமான சூழல். கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. கும்பகோணம் அருகே திருவலஞ்சுழி கோவில் அர்ச்சகர் மீது போக்சோ வழக்கு. நோபல் பரிசை தனக்கு தராமல் இருக்க காரணத்தை தேடுவார்கள் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் விமர்சனம். 8வது போரை நிறுத்தும் பணி இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் விளக்கம். தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஒரே நாளில் இரண்டாவது முறையாக உயர்ந்த தங்கத்தின் விலை. காலையில் சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலை 200 ரூபாய் உயர்ந்து 91,400 ரூபாய்க்கு விற்பனை.
வெள்ளி விலை ஒரே நாளில் 2 முறை உயர்ந்து இதுவரை இல்லாத வகையில் புதிய உச்சத்தை தொட்டது. ஒரே நாளில் 7 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 177 ரூபாய்க்கு விற்பனை. மதுரையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைக்கும் தோனி. மதுரை விமான நிலையத்தில் தோனி என உற்சாக வரவேற்பு தந்த ரசிகர்கள். தென்மண்டலங்களில் இன்று முதல் டேங்கர் லாரிகள் ஸ்ட்ரைக். 1250 லாரிகளுக்கு எல்பிஜி கேஸ் லோடு ஏற்ற அனுமதி வழங்க கோரி வேலை நிறுத்த போராட்டம். மதுரையில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் தப்பி ஓடும்போது கால்வாயில் விழுந்து உயிரிழப்பு. காவல்துறையினர் அடித்துக் கொன்றுவிட்டதாக உறவினர்கள் சாலை மறியல். கோவை உப்பிலிப்பாளையத்திலிருந்து கோல்பன்ஸ் வரை 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய பாலம் திறப்பு. பாலத்தில் நடந்து சென்றதுடன் காரில் பயணித்து மகிழ்ந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இங்கிலாந்தைச் சேர்ந்த 9 பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் திறக்கப்படும். இங்கிலாந்து பிரதமர் கெய்ட் ஸ்டார்மர் உடனான சந்திப்புக்கு பிறகு பிரதமர் மோடி அறிவிப்பு. இருமல் மருந்து விவகாரத்தில் 2 அதிகாரிகள் பணியிடை நீக்கம். ஸ்ரீசன் நிறுவனத்தை நிரந்தரமாக மூடுவது குறித்து 3 நாட்களில் முடிவு என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விசாரணை நடத்தி இந்த நச்சுத்தன்மை உள்ள இந்த பொருள் இது கலப்புக்கு காரணத்தை கேட்பாங்க. அவர்களுடைய அந்த பதிலுக்கு பிறகு நிரந்தரமாக அந்த கம்பெனி மூடுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சரியாக கண்காணிக்காத 2 சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு தடுப்பு சுவர் இல்லாமல் கழிவறை அமைத்ததால் சர்ச்சையான விவகாரம். ஆடுதுறை பேரூராட்சி செயல் அலுவலர் கமலக்கண்ணன், இளநிலை பொறியாளர் ரமேஷ் சஸ்பெண்ட். இமயமலையில் உள்ள பாபாஜி குகைக்கு நண்பர்களுடன் சென்ற நடிகர் ரஜினிகாந்த். பாபாஜி குகையில் நீண்ட நேரம் தியானம் மேற்கொண்டார். காவல்துறையின் அனுமதி கிடைத்தவுடன் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரில் சந்திப்பார். நீலாங்கரையில் விஜய் உடனான ஆலோசனைக்கு பிறகு தாவேக பொருளாளர் வெங்கட்ராமன் தகவல். சார் எப்போ சார் அவர் நேரில் சந்திக்கிறதுக்கு ஏதாவது போலீஸ் பர்மிஷன் கொடுத்தவுடனே வழக்கம் போல சந்திக்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆஜர். ராமநாதபுரம் தொகுதியில் நவாஸ்கனி வெற்றியை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் சாட்சியமளிக்க ஆஜராகினார். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. கொடைக்கானலில் மிதமான மழை பெய்ததால் இதமான சூழல். கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. கும்பகோணம் அருகே திருவலஞ்சுழி கோவில் அர்ச்சகர் மீது போக்சோ வழக்கு. நோபல் பரிசை தனக்கு தராமல் இருக்க காரணத்தை தேடுவார்கள் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் விமர்சனம். 8வது போரை நிறுத்தும் பணி இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் விளக்கம்.